படிப்பு குறித்து ஜோவிகா அவங்க சொன்ன விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆனதை தொடர்ந்து முதலமைச்சர் அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்னாச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஜோவிகா அவங்க படிப்பு குறித்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நேத்து கமல் சார் கூட அதுக்கு ஆதரவு தர மாதிரி அவருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த சம்பவங்கள் எல்லாம் ட்விட்டர்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் பதிவிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, படிக்காமல் சாதித்த ஒருவரை யாராவது எடுத்துக்காட்டாக காட்டினால் படித்து சாதித்த லட்சம் பேரை நாம் காட்ட முடியும். படிக்காமலே சாதிக்கலாம் என யாராவது சொன்னால் அது தன்னம்பிக்கை ஊட்டுவதல்ல, வெறும் ஆசை வார்த்தை. இவர்கள் எல்லாம் படித்து முன்னேறுகிறார்களே என்ற எரிச்சலில் தவறான பாதையை காட்டும் சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பதிவு இப்ப சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்த நிறைய பேர் ஜோவிகா அவங்களுடைய விஷயத்துக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஜோவிகா அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க யாருமே படிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே கிடையாது. அவங்க படிப்பு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா எல்லாருமே படிக்கணும். எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப படிப்பு முக்கியம் தான். சொல்ல போனா நம்மளுடைய நாட்டுல நிறையவே படிப்பு வளர்ந்து இருக்கு. எனக்கு அது வரல, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நான் இதுதான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இப்ப நான் போராடி இருக்கேன். யாரையும் படிக்காதீங்கன்னு நான் சொல்லல அப்படிங்கிற கருத்தை நல்லாவே முன் வச்சிருக்காங்க. ஆனா ட்விட்டர்ல நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ஜோவிகா அவங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வனிதா அவங்களும் அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா வனிதா அவங்க நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஜோவிகா அவங்க யாரையுமே படிக்காதீங்கன்னு சொல்ல கிடையாது. எல்லாருக்கும் படிப்பு முக்கியம், கண்டிப்பா முக்கியம். எனக்கு வரல, நான் அந்த விஷயத்தை விட்டுட்டு எனக்கு எது விருப்பமோ அதுல கவனம் செலுத்துறேன்னு சொன்னாங்க. இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஜோவிகா அவங்களுடைய கருத்தை சரியா சொல்லியிருக்காங்க. விசித்ரா படிப்பு முக்கியம் அப்படின்னு அவங்களுடைய கருத்தையும் சொன்னாங்க. இப்ப வெளியில படிப்பு முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஒரு தலைப்பா எடுத்துட்டு பயங்கரமா பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஜோவிகா அவங்களுடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் படிக்காம போனா அடுத்த நிலைமை இப்படித்தானு பயங்கரமா எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நிறைய மீம்ஸ் ட்விட்டர் ஃபுல்லா இந்த விஷயம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. படிப்பு முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படிங்கிற தலைப்புல தான் பேச்சுகளே போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவலை இது போல தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.